வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 16 எபிசோடு. இன்றைக்கி எப்படி பேரிங்னா ஜோக்கர்ஸ் அங்கே ஸ்டில்ஸ் இருக்கும். அதில் வந்து யார் யாருக்கு காமெடி ஆக்டர்ஸ் போட்டு பின்னாடி டூப் குக் ரெடியாக இருக்காங்க, அவங்க தான் வந்து ரெடி பண்ணி வரப்போகிறாங்க. ஒவ்வொரு ஜோக்கர்ஸ்லேயும் ஒவ்வொரு பின்னாடி காமெடி ஆக்டர் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து என்னென்னா விவேக் வந்தார். விவேக் யாருன்னா முகுந்த், அவர் தான் வந்து விவேக் கிட்ட போட்டிருந்தார். அடுத்தது வந்து சைட்டுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறதுல தீனா வந்திருந்தார். அடுத்து விஜயனுக்கு வந்து பாலிசோட கெட்டப்பில் மோனிஷா வந்திருந்தாங்க. சுஜிதாவுக்கு வந்து மனோரமா கெட்டப்பில் சௌந்தர்யா வந்திருந்தாங்க. அடுத்தது மனிஷா அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி வந்து பார்த்தசாரதி கெட்ட போட்டு வந்திருந்தார். அடுத்து என்பிக்கு வந்து ஜிபி முத்து கைப்புள்ள கெட்ட போட்டிருந்தார். ஃபன் எலகண்ட்டும் நல்லாவே போச்சு. சுபாஷ்க்கு வந்து கதிர் வந்து நாய்சார் கெட்ட போட்டிருந்தாங்க. இது எல்லாமே சூப்பராகவும் இருந்தது. ஃபன் எலகண்ட்டும் சூப்பராக போச்சு. இதில் என்னென்னா இதில் வந்து போக போக இன்ட்ரெஸ்ட் நல்லாக ரொம்ப காமெடி அதிகமாகவே இருக்குது. இதில் நல்லாவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா கோல்டன் டேபிள் கான் ரவுண்டு. கோல்டன் டேபிள் கான் என்னென்னா இதில் வந்து ஒரு 4 காய் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இவங்க வந்து டூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா கருணக்கிழங்கு சீவணும். கருணக்கிழங்கு சீவ முடிச்சுன்னா அவங்க வந்து பூண்டு 20 பல்லு பூண்டு உரிக்கணும். அதுக்கடுத்து பரங்கிக்கிழங்கு சீவணும்னு இவங்க ஆரஞ்சு தோல் உரிக்கணும். இதுதான் டாஸ்க்கு. இது யார் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக முடிச்சு வின் பண்ணுறாங்கன்னு இருந்தது. இதில் வந்து சூப்பராக எல்லாம் முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா என்பி ஜிபி மட்டும் சூப்பராக முடித்தாங்க. க்ளோஸாக வந்து பார்த்திங்கன்னா சைட்டுவும் க்ளோஸாக வந்தாங்க. ப்ளஸ் வந்து இன்னொருத்தர் க்ளோஸாக வந்தாங்க. ஆனால் ஃபன்னலுங்கட்டு நல்லாவே போச்சு, சூப்பராகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து மெயின் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின் டாஸ்க்கு வந்து என்னென்னா இந்த தடவை என்னென்னா விபி டேஸில் உள்ளேயே ஒரு பாத்திரம் என்னென்னா இப்போ கடாயி சில்வர் இந்த வானப்பூசி பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த பாத்திரம் ஒன்று தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்க்கு. கோல்டன் டேபிள் வின் பண்ணனால என்பிக்கு மட்டும் இன்னொரு டாஸ்க் எக்ஸ்ட்ரா என்னென்னா இன்னொரு பாத்திரம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அந்த போசியில் தான் சமைக்கணும். மற்ற போசியில் யூஸ் பண்ணி கழுவுறது வெட்டுறது இதெல்லாம் போட்டெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த போசியில் தான் சமைக்கிற வேலை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபன் எலகண்ட்டும் நல்லாவே போச்சு, சூப்பராகவும் இருந்தது. அடுத்த மெயின் டாஸ்க் வின் பண்ணனால இவளுக்கு 2 டாஸ்க் மட்டும் என்ட்ரன்ஸ் வரும். மற்ற என்ட்ரன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. 2 என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாஷா பாய் கெட்டப்பில் பின்னாடி போட்டு நின்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன மயில் வச்சு கூசுற மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுறது இதுதான் பண்ணணும். அதுக்குள்ளே அவங்க இன்க்ரீடியன்ஸ் சொல்லி அதை எடுத்துகிட்டு வரது சூப்பராகவே இருந்தது. ரெண்டாவது வந்து என்னென்னா உருட்டுக்கட்டையால் அடிக்கிறது, அதுவும் சூப்பராகவும் இருந்தது. மூணாவது நிப்பிள் வச்சு நிப்பிள் இது பண்ணிக்கணும், மேலே தலையை வச்சு கோதிக்கிட்டே இருக்கணும், சூப்பராக இருந்தது. 4வது. 5வது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வந்து உள்ளே போட்டுடணும். அது ஐஸ் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இவங்களை இது பண்ணவே விடாமல். ஃபன்னல் கண்டு சூப்பராகவும் போச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து என்னென்னா எல்லோரும் இது பண்ணியிருந்தாங்க. இது ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கன் ஃப்ரை அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. சைட்டு வந்து நுர்கசி கோப்தா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. விஜயன் மாஸ்டர் வந்து டோல்மான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு. சுஜிதா வந்து கிரிமி கார்லிக் சிக்கன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. மனிஷா வந்து நண்டு மிளகு மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. சுபாஷ் வந்து சிக்கன் சுலாவ் சீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாரு. இதில் வந்து என்னென்னா பெஸ்ட்டாக இதாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்பி தான் டாப் குக் வாங்கியிருந்தார். பொரிச்சு வறுத்த மீன் குழம்புன்னு பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு செமையாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்திருந்தது நண்டு மிளகு மசாலா மனிஷாவும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எலிமினேஷன் வீக்கு, அதனால் 2 பேர் வந்து எட்ஜில் இருந்தாங்க, சுஜிதா அண்ட் ஐஸ்வர்யா. இதில் ரொம்ப இதில் இருந்ததுனால இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு என்னென்னா ஐஸ்வர்யா தான் இன்றைக்கி எவிட்டாங்கனாங்க. எவிட் ஆகும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நல்லா டாப் குக்காக வருவாங்கன்னு நினச்சி அவங்க இருந்தது. இன்றைக்கி எவிட் ஆகும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஃபன் எலகண்ட்டும் நல்லாவே இருக்குது. இந்த ஷோ இருக்கிறதுலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. பரத், மோனிஷா எல்லா டாப் குக்கும் சரி டூப் குக்கும் சரி, இப்போ மனிஷா பண்ண இதெல்லாம் கூட சூப்பராக இருந்தது கவுண்டிங்கு. ப்ளஸ் அதிர்ச்சி அதோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.